ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg நண்டு எடுத்து வச்சுருக்கேன். காலெல்லாம் தனியாக வந்து அதில் உடச்சி எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. அதில் கால் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், விரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வாசனை வந்த உடனே நான் வந்து 2 தக்காளியும் 2 வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 தக்காளியும் 1 வெங்காயமும் மீடியம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மீடியமில் இருக்கிற வெங்காயத்தையும் கூட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்குனதும் அந்த வெங்காயத்தோடைய கலர் மாறினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதும் நம்ம இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 10 to 15 பல் பூண்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கணும். அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதும் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கினதும் நம்ம வந்து இந்த பொடியாக நறுக்கிற வெங்காயத்தையும் அந்த தக்காளியும் 2 வெங்காயமும் 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வந்ததும் இந்த 1 kg நண்டு வாங்கி வச்சுக்கல அதை ஆட் பண்ணிக்கணும். அது நம்ம போட்டதும் ஓரளவுக்கு லைட்டாக அந்த நண்டெல்லாம் ஃபுல்லாக அந்த மசாலாவோடு சேர்கிற மாதிரி வெங்காயத்தோடு சேர்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து கொஞ்சம் கலர் மாறும். இப்போ நம்ம பார்க்கும்போது பிளாக் அண்ட் ப்ரௌனாக இருக்கா, கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஆரஞ்ச் அண்ட் ரெடிஷாக மாறிடுச்சு பாருங்கள். அதான் இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம். ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஓரளவுக்கு லைட்டாக கம்மியாக ஊற்றணும், ஏன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் ஊற்றுவோம். அதால் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே அந்த நண்டு நல்லா வெந்துடும். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவும் 1 ஸ்பூன் சோம்பும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அந்த கலர் மாறி அது கொதி வந்ததும் இந்த தேங்காவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த தேங்காவை இன்னும் இந்த மிக்சியில் இருக்கிறத எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படி கலந்து விட்டுக்கணும். தேங்காய் ஃபுல்லாக பரவி அந்த குழம்போடு சேர்கிற அளவுக்கு கலரி விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ்லேயே அந்த நண்டு வெந்துடும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது நண்டு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சு திறந்தோன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பெரிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் இருக்கிறதுனால 1 kg நண்டுன்றதுனால கொஞ்சம் கலர்றதுக்கு இதுவாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூடாக சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோட நண்டு கிரேவியும் அது கூட ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.